ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் துர்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இங்கே போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்தது. நானும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் போக முடியல. ஸோ இன்றைக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வீட்டில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கனாலே இந்த இடத்த வந்து நம்ம வந்து அமரன் படத்தில் தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த மிலிட்ரி ஆர்மி பிளேஸ்லாம், இந்த ட்ரைனிங் பிளேஸ்லாம். ஸோ இங்கே உள்ளவே ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலு, அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் பண்ணுற இடம் எல்லாமே அங்கே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஒரு மாதிரி புதுசாக ஒரு சென்னைக்குள்ளே இந்த மாதிரி இடமா இருந்த மாதிரி இருந்தது. இத்தனை வருஷம் 32 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு என்னால் இந்த இடத்துக்குலாம் வர முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு மேலே வந்துட்டு 135 கொண்ட ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பைக் வழியாகவும் போகலாம், ஸ்டெப்ஸ் வழியாகவும் நம்ம வந்துட்டு போகலாம் அந்த சர்ச்சுக்கு. இங்கே இருக்க அந்த ஸ்பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஹோல் சென்னை நம்ம அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அழகாக குட்டி 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 பாக்ஸாக வந்து அந்த வீடெல்லாம் தெரிஞ்சுது. நிறைய பேர் வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இது வந்து இருக்குது. நிறைய வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உட்காந்துக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து 3 பார்ட்டாக வந்துட்டு இந்த சர்ச் வந்து பிரிக்கப்படுது. அங்கே வந்துட்டு ஜீசஸோட சீஷர்களான ஒருத்தர் வந்துட்டு தோமா, அவர் தான் வந்துட்டு இந்த மலைக்கு வந்துட்டு இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கே வந்திருந்தார். ஸோ இங்கே வந்துட்டு அவர் வந்து அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஸோ அதோட நினைவாக தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இவ்வளோ பொருட்களுமே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. அந்த குட்டி குட்டி சர்ச், அந்த மலை எல்லாமே வந்துட்டு அழகாக புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அதில் வந்து மினியேச்சராக வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கே போனோம் அப்படின்னா. அங்கே வந்துட்டு அந்த மலையில் இருக்க அந்த கல்லுங்க, அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த கல், அது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கை சுற்றி இருக்க சரௌண்டிங் எல்லாம் அதோட மினியேச்சர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில். அழகாக வந்துட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்காங்க. அது வந்து அதுக்கான சென்னையிலுமே இந்த மாதிரி ஒரு இடமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த சர்ச்சில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த பெல் எல்லாமே இருக்குது. இந்த காயின் பார்த்திங்கன்னா 500 வருஷத்துக்கான அங்கே முன்னாடி யூஸ் பண்ண அந்த காயின் அது. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் டூரிஸ்ட்டாக வரவங்க வந்துட்டு வீடு கட்டணும், ப்ரேயர் அதை மாதிரி இருக்க இடத்துல வந்துட்டு அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அவங்க வேண்டிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு சீஷர்களும் வந்து எப்படி வந்துட்டு அவங்களோட வரலாறு எல்லாமே அங்கே அழகாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ தோமையாரோட அவரோட சிலையுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது எங்களுக்கு. நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு அதுக்கான டைமாக இருந்தது. ஸோ நான் அப்படியே ஒரு விலாக் எடுத்துலான்னு சொல்லி வச்சுட்டோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா 175 வருடமாக வந்துட்டு இந்த மரம் இருக்குது, பேனியன் ட்ரீ. ஸோ இந்த மரம் இன்னுமே இப்படியே இருக்குது. அழகாக அங்கே வந்துட்டு கிளி, பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து அழகாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே கடை தெருவெல்லாம் போட்டு, கடைங்கள்லாம் போட்டு, டெக்கரேஷன்லாம் பண்ணி, ரொம்ப லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த படிக்கட் கிட்ட பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டோட வியூஸ் வந்து பேக் சைடு வந்துட்டு அழகாக தெரிஞ்சுது. ஒரு நிமிஷம் வந்துட்டு ப்ளைன் போகிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த இயற்கையை பார்க்குறதுக்கே, மன நிம்மதியாக இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நாங்கள் அழகாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். மனசுக்கு திருப்தியாக இருந்தது, ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. நீங்களுமே கண்டிப்பாக போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். உங்களோட கிட்ஸு, குழந்தைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள். ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு எடுக்கணுன்னா ரொம்ப அழகாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. நம்ம ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம அந்த ஹில் வேவாக இருக்குது போகிறதெல்லாம் வந்துட்டு அந்த மலைப்பகுதியாகவே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. நாங்கள் ஈவினிங்கை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து வர்றதுக்கே வந்துட்டு எனக்கு மனசே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த இறக்கத்தில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மலையிலேருந்து இறங்கும் போது இந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். இன்னொன்று வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி பிளேஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது, நீட்
நீட்டாக இருந்தது. அந்த இடமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்தெல்லாம் நான் வந்துட்டு அமரன் படத்தில் தான் பார்த்துருந்தேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நேராக வந்து அந்த இடத்த பார்த்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு பசங்களை கூப்பிட்டு ரொம்ப நாளாக வெளியே போன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. டாட்டா பாய்.